இன்றைக்கி வந்து எப்படி ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து 2 தக்காளி, டொமேட்டோஸ், அப்புறம் வந்து கொரியாண்டர், ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கார்லிக், பூண்டு, கறி லீஃப், ஒரு ட்ரை சில்லி தாளிக்கிறதுக்கு, அண்ட் லைம், 1 கப் வந்து டாமரின் ஜூஸு. அரைக்கிறதுக்கு வந்து இது வந்து 1:2:3. ஜீரகம், அப்புறம் பெப்பர், பிளாக் பெப்பர், மிளகு, அப்புறம் தனியா, கொரியாண்டர் சீட்ஸ். இது 3 வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் black pepper, 3 spoons coriander seeds, 1 curry leaf, அப்புறம் green chilli, ginger வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், then garlic. இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கோர்ஸ் பவுடரை அரைச்சி மிக்ஸியில் போட்டு எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த டொமேட்டோஸும் கொரியாண்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வந்து கையில் பண்ணனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 1 மினிட் நல்லா கையில் வந்து பிசைஞ்சிக்கோங்க. இல்லை வேண்டான்னா மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம். சும்மா லைட் பல்ஸ் பண்ணணும், ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது. இது வந்து டாமரின் ஜூஸ். இது வந்து ஆப்ஷனல். டாமரின் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னா வந்து 1 ஃபுல் லைம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து லைம் ஜூஸும் போடுறேன். இந்த பவுடரை நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வந்து செசமி சீட் ஆயில். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, மஸ்டர்ட் சீட், சீரகம், வெந்தயம், கறி லீஃப், ரெட் சில்லி, டர்மரிக் பவுடர். இந்த மிக்சரை வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காயத்தூளும் போட்டுக்கலாம் அசஃபோட்டிடாக. எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நான் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் பாயில் ஆகணும். பார்த்திங்கன்னா மேலே அப்படியே வந்து பபிள்ஸாக வரும். பபிள்ஸாக வரணும். அப்புறம் இப்படியே எல்லாம் வந்து வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணுறது தான் வந்து ரசத்தோட டேஸ்ட்டு. அப்படியே அந்த நம்மளோட ஸ்பைசஸ், அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பச்சையாக வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த வாட்டரில் அதை வந்து குடிக்கும்போது சளி எல்லாம், ஃபீவர் எல்லாமே பறந்து போயிடும். இந்த மாதிரி ரசம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.